என்னது இப்படி ஒரு சட்னியா, இப்படி ஒரு சட்னியை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி தான் சொல்லுவீங்க. வாங்க நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கருப்பு கொள்ளு, கடலைப்பருப்பு. தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். ஃபஸ்ட்டு நம்ம பருப்புக்குரியதை அரைக்க போகிறோம். இந்த சட்னிக்கு பேர் கருப்பு கொள்ளு சட்னி. இதை இட்லி, தோசை நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சாதத்தில் கூட, சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்பவும் கறிக்கிறாதீங்க. அழகாக பொன்னிறமாக கை எடுக்காமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். வெந்தயம் ஒரு 4-5 போடுறேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் ஓமமும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். இதில் 3ஐயும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா வறுக்கணும். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது, லைட்டான டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதை நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறம் இந்த கொள்ளையும் அதுக்கப்புறம் இந்த கடலை பருப்பையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். துவரம் பருப்பு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது. இதையும் வந்து உங்களுக்கு நல்லா வறுக்கணும். இதுக்கு வந்து கடலை பருப்போட கலர் மாறினா போதும். கொள்ளு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அந்த வெடிப்பு சத்தம் நின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், நல்லா வந்து கலர் மாறி இருக்கு கடலைப்பருப்பு. இந்த மாதிரி மாறினா போதும். இதுக்கு மேலே நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா கருகிரும். அதனால் ஓரளவு அந்த கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் அதையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பச்சை மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய கருவேப்பிலை ஏற்கனவே ட்ரையாக இருக்கிறதுனால நான் மிளகாவோட போடுறேன். நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அதை ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாவோட போடுங்க. மிளகா வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த பவுடரை நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து வெங்காயம், பூண்டை நல்லெண்ணெயில் ஊற்றி நல்லா வந்து அது சுருள்ற அளவுக்கு கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம். பூண்டு வந்து இதுவும் வந்து ப்ரௌன் கலராக லைட்டாக மாறணும். அந்த அளவுக்கு எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வந்து வறுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு போடுறப்ப பூண்டு கலர் மாறினாலும் அதோட சாஃப்ட்னஸ் வந்து மாறாது. அதனால வெங்காயத்தோடு சேர்த்து தான் நான் அந்த பூண்டையும் போட்டிருக்கேன். லைட்டாக கலர் மாறின பிறகு இங்கே வந்து இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து இந்த வெங்காயம், பூண்டை போட்டுடலாம். இது கிராமத்தில் செய்கிற ஒரு விசேஷமான ஒரு சட்னி தாங்க. இது வந்து உடம்பை இளைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணும். அதே நேரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இதை சாப்பிட்டு பாருங்கள். உப்பு தேவைப்படுற அளவு தண்ணியும் கூட நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு யூஸ் பண்ணுறப்ப கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். கல் உப்பு உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாதத்தில் ஊற்றுறப்பையும் தோசைக்கோ இட்லிக்கோ நான் வச்சு சாப்பிட்றப்பையும் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து அப்படியே ஊற்றி இதோட கிளறி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பச்சையாக நல்லெண்ணெய் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இதில் தாளிச்சிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து இந்த சட்னியை வச்சு தாளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். ஊத்தாப்பம் மாதிரி தோசை ஊற்றுனீங்கன்னா இந்த இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய தோசை, ஊத்தாப்பம் அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கருப்பு கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றி சாதத்துக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ நம்ம வந்து சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம்.